நம்ம ஏன் வீர சாவர்கரை கொண்டாடணும்? நம்ம ஏன் தேவரை கொண்டாடணும்? நம்ம ஏன் வஉசியை கொண்டாடணும்? நம்ம ஏன் அம்பேத்கரை கொண்டாடணும்? நாம ஏன் மகாத்மா காந்திஜியை கொண்டாடணும்? ஏன் சரோஜினி நாயுடுவை கொண்டாடணும்? ஏன் பூலித்தேவனை கொண்டாடணும்? மருது சகோதரர்களை கொண்டாடணும்? ஏன் காமராஜரை கொண்டாடணும்? வருஷத்துக்கு வருஷம் ஏன் அவங்களை கொண்டாடணும்? ஒரு அரசியல் கட்சியா இதுக்கு நமக்கு ஓட்டு கிடைச்சிருமா? ஓட்டை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு வேலை செஞ்சாத மற்ற அரசியல் கட்சிகள் காங்கிரஸ், திமுக ஓட்டுக்காக மட்டுமல்ல உணர்வுக்காக வேலை செஞ்சா அது பாஜக. சரி, யார் இந்த வீர சாவர்கர்? நான் ஒரு மகா காவியம் எழுதுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். எந்த வயசுல? 8 வயசுல. 8 வயது சிறுவன் ஒருவன் நான் ஒரு மகா காவியம் எழுதுவேன் அப்படிங்கிறான். அவனுக்கு இப்படி என்ன வர்றதுக்கு காரணம் என்ன? அவன் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா மகாபாரதம், ரகு விஜயம், இப்படி நிறைய பக்தி நூல்களை சொல்லி கொடுத்துட்டே வரான். அவங்க அப்பா சம்சய ரத்தனமாலா சொல்லி ஒரு மிகப்பெரிய மராட்டிய பக்தி காவியம். இப்ப நம்ம முருகனுக்கு நம்ம கந்த புராணமா வச்சிருக்கிறோம்ல, அந்த மாதிரி இப்ப எல்லாரும் வீட்லயும் கந்த சஷ்டி கவசம் நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி சம்சய ரத்னமாலாங்கிறது மராத்தி மொழியில, மகாராஷ்டிரா மாநிலத்துல மராத்தி மொழியில ஒரு மிகச்சிறந்த பக்தி காவியம். அவங்க அப்பா சின்ன வயசான அந்த சாவர்கருக்கு அப்படியே சொல்லி கொடுத்து அந்த சாவர்கருக்கு மனசு ஃபுல்லா அப்படியே பதிஞ்சு எப்ப பார்த்தாலும் அந்த பாடல்களை சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காவியம் இது. இப்ப எத்தனை பேருக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது, முழுசும் தெரியாது. அதுக்கு தொடர்ச்சியா பயிற்சி வேணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. அவரு அப்பா சொல்லி கொடுத்து சின்ன வயசுல இதெல்லாம் மனசுல போயிடுச்சு. அப்போ மாபெரும் இலக்கியங்கள்லாம் கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லுவார், நான் 8வது வரைக்கும் தான் படிச்சேன், ஆனா எனக்கு எப்படி இவ்வளவு ஞானம்னு கேட்பாங்க. சின்ன வயசுல எனக்கு மீனிங்லாம் புரியாது, ஆனா சங்க இலக்கியம் எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த செய்யுள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். மு.க. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ சின்ன வயசுல ஒரு 10 திருக்குறளாவது மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு தப்புலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க மனப்பாடம் கூட பண்ணல, மீனிங்கும் புரியல, அதனாலதான் நிறைய தவறு பண்றாங்க. ஆனா நல்ல குடும்பத்துல குழந்தைகளுக்கு தாய் தந்தையர்கள் காசு பணத்தை சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, நல்ல கல்வியை கொடுத்துருவாங்க, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்துருவாங்க. கல்விங்கிறது ஏதோ ஸ்கூல் காலேஜ்ல படிக்க வைக்கிறது மட்டும் நினைக்காதீங்க, அதெல்லாம் பிழைப்புக்கான கல்வி. அதை எப்பனாலும் ஒரு குழந்தை கத்துக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை பேரண்ட்ஸ் கொடுக்கணும். ஸ்கூல் காலேஜஸ்ல இன்னைக்கு அதுல இருந்து விலகி விட்டாங்க, அதெல்லாம் பிசினஸ் ஆயிடுச்சு. வீர சாவர்கருக்கு அந்த மாதிரி நல்ல கல்வியை பக்தி இலக்கியங்களை சொல்லி கொடுத்தாங்க. சின்ன வயசுலயே அவருக்கு கவிதையில ஈடுபாடு வந்து நான் ஒரு மகா காவியம் எழுதுவேன் என்று சொன்னார். அப்படி கவிதையில மனம் நாட்டம் உள்ள இலகிய மனம் கொண்ட வீர சாவர்கர் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலகிய மனசுல இருந்து மாறி போகுது. காரணம் அன்றைய சூழ்நிலை. வீர சாவர்கர் அவர்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் அவரையும் சேர்த்து 4 பேர். ஒரு அண்ணன், அவருக்கு அடுத்தது இவர் ரெண்டாவது, அடுத்ததா ஒரு தங்கை, அடுத்ததா ஒரு தம்பி. ஒரு தனி மனிதன் தேசத்துக்காக பாடுபடுவது என்பதே, தனது வாழ்க்கையை தியாகம் பண்ணுவது என்பதே மிகப்பெரிய விஷயம், பாராட்டத்தக்கது, வணங்கத்தக்கது. ஒட்டுமொத்த குடும்பமே தேசத்திற்காக தியாகம் பண்றதுங்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அதெல்லாம் முன் ஜென்மத்தோட தொடர்ச்சி. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் ஒன்னா பிறக்கும். அதனாலதான் குடும்பமே இப்படி தியாகம் பண்ண முடியும். சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாரு. 10 வயசுலயே அம்மா தவறிடுறாங்க. 1883 பிறக்கிறார். 1893 அவங்க தாய் தவறி போயிடுறாங்க. அடுத்த ஒரு 2 வருஷத்துல பார்த்தோம்னா இந்து முஸ்லிம் பிரச்சனை வருது. அங்க நாம இந்து முஸ்லிம் பிரச்சனை வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாட்டை தெளிவாக சொல்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களோ, இப்போது இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களோ, அத்தனை கிறிஸ்தவர்களோ, அத்தனை இந்துக்களோ ஒரே தாயின் மக்கள், ஒரே ரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள், அண்ணன் தம்பிகள், மாம மச்சான்கள். கொஞ்சம் கூட வேற்றுமையை பேசக்கூடாது என்பதுதான் நமது கொள்கை. ஆனா அன்றைய காலகட்டத்துல இந்து முஸ்லிம் சொல்லி அன்னைக்கு இந்துக்களுக்கு பிரச்சனை பண்ண முஸ்லிம்ஸ் எல்லாம் மோசமானவர்கள், மதவெறி கொண்டவர்கள். அவன் எல்லாம் அத்தனை பேரும் தனிநாடு வாங்கி பாகிஸ்தானுக்கு போயிட்டான். எவரெல்லாம் இந்து முஸ்லிம் கிறிஸ்டினா எல்லாம் ரத்த சொந்தம்டா,
சகோதர சகோதரிடா சொந்தக்காரன் நினைச்சானோ அத்தனை பேர் இந்த நாட்டுல இருக்கிறான். அவன் நமக்கு ரத்த சொந்தம். அதனால அன்னைக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனை வரும் பொழுது அந்த வரலாறை நம்ம வரலாறாக பார்க்கிறோம். அந்த முஸ்லீமை கிரிட்டிசைஸ் பண்ணா நாம இப்ப இருக்கக்கூடிய நமது இஸ்லாமிய சொந்தங்களை விமர்சனம் பண்ணுவதாக யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. அது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை என்பது மதத்தின் அடிப்படையிலேயோ, ஜாதியின் அடிப்படையிலேயோ, மாநிலத்தின் அடிப்படையிலேயோ, மொழியின் அடிப்படையிலேயோ மக்களை பிரிக்க கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு தாய் மக்கள், பாரத தாயின் பாச குழந்தைகள் நம்மளோட கொள்கை. ஆனா அன்று வீர சாவர்கருக்கு எவ்வளவு சிறப்பு மிக்கது சனாதன இந்து தர்மம். இதுல எத்தனை மகரிஷிகள், எத்தனை முனிவர்கள், எவ்வளவு சித்தர்கள், புத்தர்கள். புத்தர் நம்ம ஒருத்தர் நடிச்சுட்டு இருக்கிறோம். அவரே சொல்லியிருக்கிறார், எனக்கு முன்னாடியே 2500 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு முன்னாடியே இந்த பூமியில லட்சக்கணக்கான புத்தர்கள் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள், நானும் இப்ப அதுல ஒருத்தன், எனக்கு அப்புறமும் நிறைய ஞானிகள் புத்தர்கள் பிறப்பார்கள் என்று கௌதம சித்தார்த்தர் சொல்லக்கூடிய புத்தரே சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த நாட்டுல லட்சக்கணக்கான மகா ஞானிகள் ரிஷிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் வளர்த்து எடுத்தது, பண்படுத்தியது இந்த இந்து தர்மம். இந்த இந்து தர்மத்திற்கு எதிராக, இந்த இந்து தர்மத்தை கடைபிடிக்க இந்துஸ்தானத்து மக்களுக்கு எதிராக இந்த முஸ்லிம்களை பிரச்சனை பண்றாங்க சொல்லி அப்பவே அவருக்கு கோபம். சிறுவனான வீர சாவர்கருக்கு கோபம். அவர் உடனே அவருடைய சின்ன நண்பர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்பவே பிரச்சனை பண்ணி எங்கெங்கெல்லாம் முஸ்லிம் பிரச்சனை பண்றானோ அங்கெல்லாம் போய் அவங்க கூட ஃபைட் பண்ணியிருக்கிறார். மசூதியில போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறார். மறுபடியும் அந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க வந்துட்டு இவங்க கூட சண்டை போட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சின்ன வயதிலேயே மனிதன் என்பவன் தன்னை தாண்டி, தன்னை குடும்பத்தை தாண்டி இன்னொரு விஷயத்துக்காக யோசிச்சா அதுவே மிகப்பெரிய விஷயம். அவர் நமது தர்மத்திற்காக யோசித்து இருக்கிறார். சின்ன வயசுலயே அப்படி தர்மத்திற்காக சண்டை போட்டு இருக்கிறார். அப்படியே நடந்துட்டே வருது. செய்தித்தாள் படிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. செய்தி வருது. அதுல என்ன ஆகுதுன்னா, அங்க பூனாவுல 1897 காலகட்டத்துல இப்ப நம்ம கொரோனா வந்துச்சுல, அதே மாதிரி பிளேக் நோய் வந்துட்டு அதிகமா பரவிடுச்சு. நிறைய பேர் உயிர் இறந்து போறாங்க. அப்ப என்ன பண்ணிட்ட அரசாங்கம்னா, அன்னைக்கு அரசாங்கம் என்பது ஆங்கிலேய அரசாங்கம், இந்தியாவை அடிமைப்படுத்தி வைக்கின்றார்கள். அவன் என்ன செஞ்சிட்டானா, யாராச்சும் ஒரு வீட்டுல யாருக்காச்சும் பிளேக் நோய் வந்து அவர் தவறி போயிட்டாருன்னா அந்த வீட்டுல உள்ள எல்லா திங்ஸையும் அடிச்சு உடைக்கிறது, வீட்டை கொளுத்தி விடுறது, வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வேற எங்கேயாச்சும் வெளில போங்கன்னு விரட்டுறது, இப்படியே வேலை பண்ணிட்டு இருந்தான். மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆங்கிலேய அரசாங்கம் அந்த கஷ்டத்தை, அந்த நோயை போக்குவதற்கு எந்த ஒரு உருப்படியான முயற்சியும் பண்ணாம மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. நிர்வாகம்ங்கிறது செயலிழந்து போச்சு. அங்க பூனேல ராண்ட்னு ஒரு அதிகாரி இருந்தான். அவ்வளவு மோசமா மக்களுக்கு எதிராக செயல்பட்டான். இதை தாங்க முடியாம 2 பேர் அண்ணன் தம்பி, அந்த 2 பேர் சேர்ந்து அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் சுட்டு கொன்று விட்டார்கள். 2 பேர் கொண்டுட்டாங்க. இது ஃபுல்லா பரவலா நியூஸ் வருது. அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க. சபேக்கர் பிரதர், சபேக்கர் சகோதரர்கள் சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே பகவத்கீதையை படித்துக் கொண்டே தூக்கு கயிற்றில் ஏறினார்கள். என் மக்களுக்கு எதிராக ஆங்கிலேய அரசாங்கம் செயல்பட்டது, அதனால் அந்த அதிகாரியை நான் சுட்டு கொன்றேன் அப்படி சொல்லிட்டு பகவத்கீதையை படிச்சுட்டே அவங்க 2 பேரும் இறந்து போனாங்க. இத பேப்பர்ல படிச்ச வீர சாவர்கருக்கு அப்ப வயசு 16. அந்த 16 வயசுலயே அவருக்கு அந்த உணர்வை புரிஞ்சுக்க முடியும். சபேக்கர் சகோதரர்கள் எதற்காக செய்தார்கள்? அவர்கள் கொலைக்காரர்கள் அல்ல, யார் மீது அவர்களுக்கு வெறுப்பு அல்ல. அவங்களோட நோக்கம் மக்கள் இவ்வளவு நோயால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் போது நோய்வாய்ப்பட்ட மக்களை காப்பாற்றுறதுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் முயற்சி செய்யாம, அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாம, நீ இந்த மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்துறியடா, எதுவுமே செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, பாதிக்கப்பட்டவங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க சொல்லி அவங்க சுட்டு இருக்கிறாங்க. நியாயம். அவங்க ஒரு மிகப்பெரிய லட்சியத்திற்காக இதை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம அரசாங்கம் இருந்திருந்தா இந்த மாதிரி செய்யுமா? இது அந்நிய அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கம், அதனால்தான் அப்படி தப்பு பண்றான், நம்ம மக்களை கொடுமைப்படுத்துறான், எந்த ஒரு நல்ல நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறான் உருப்படியா. அதனால இந்த நோக்கம் என்னன்னா, சபேக்கர் சகோதரர்களுக்கு ஆங்கிலேய அரசாங்கத்தை இந்திய நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். அவங்க இறந்து போயிட்டாங்க, தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க விதையை விதைச்சிருக்கிறாங்க. அந்த லட்சியத்திற்காக நாம பாடுபடுத்த சொல்லி ஒரு நாள்
நட்ட நடுநிசையில அவங்களோட குலதெய்வம் குடும்ப தெய்வம் வந்துட்டு துர்க்கை, ஆயுதம் ஏந்திய துர்க்கை. அந்த துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு 16 வயசு சிறுவனான வீர சாவர்கர் ஒரு மிகப்பெரிய சபதம் எடுக்கிறார். தாயே, சபேக்கர் சகோதரர்களோட லட்சியம் என்னவோ அந்த லட்சியப்படியை நான் தொடர்வேன். என் நாட்டிலிருந்து இந்த அந்நியர்களான ஆங்கிலேயர்களை அடித்து விரட்டுவேன். என் நாட்டுக்கு பரிபூரண விடுதலை வாங்கி கொடுப்பேன். அதற்காக என் வாழ்வை நான் வந்துட்டு தியாகம் செய்கிறேன். எனக்கு தேவையான அத்துணை சக்திகளையும் கொடு சொல்லி வேண்டி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறார். அப்படி வேண்டிக்கிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு மித்திர மேலாம் சொல்லி தன்னோட 11 வயசுல மித்திர மேலாம் சொன்னா நண்பர்கள் சங்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அதுல 16 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க.